நான் உங்க அருண். 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த பொன்னர் சங்கரோட ஆத்மா இன்னைக்கும் சிலரோட உடம்புக்குள்ள வருது. அப்படி ஆத்மா புகுந்த அடுத்த நிமிஷமே ஆத்மா புகுந்தவங்க இறந்த நிலைக்கு போயிடுறாங்க. பிணத்துக்கு செய்ய வேண்டிய எல்லா சடங்குகளையும் அவங்களுக்கு செய்யறாங்க. பொன்னர் சங்கரோட தங்கச்சி தங்காலோட ஆத்மா வந்துதான் அவங்கள உயிர்ப்பிக்க முடியும். தங்காலோட ஆத்மா வந்து எழுப்புற வரைக்கும் நாள் கணக்குல அவங்க செத்து போன பிணமா தான் இருப்பாங்க. செத்து பிழைக்கும் அந்த ஆச்சரிய நிகழ்வை ஷூட் பண்ணத்தான் இன்னைக்கு நான் போயிட்டு இருக்கேன். உயிருடன் இருப்பவர்களை கோமா நிலைக்கு வீழ்த்தும் மந்திரக்கட்டு. பொன்னர் சங்கர் வருவாங்க, இறந்த மாதிரி இருப்பாங்கன்னா கதை படித்து அந்த கட்டத்துக்கு வரும்போது அந்த அம்பு போடுற எல்லைக்கு வரும்போது ஆனால் சாஞ்சி மாண்டுவாங்க. அப்படியே பொன்னர் சங்கர் திருவிழாவில் அரங்கேறும் பயங்கரம். நான் இன்னைக்கு திருச்சி மாவட்டத்துல இருக்கேன். வீரப்பூர் பக்கத்துல இருக்கிற படுகளம் வில்லேஜில் தான் செத்து பிழைக்கிற நிகழ்வு நடக்க போகுது. பொன்னர் சங்கர் கோயிலுக்கு வந்தேன். பொன்னர் சங்கர் கோயில்ல திருவிழா நடந்துகிட்டு இருப்பதால லட்சக்கணக்கான மக்கள் வருவதும் போவதுமா இருக்காங்க. அந்த ஏரியாவே பரபரப்பா இயங்கிக்கிட்டு இருந்தது. என்னோட நோக்கம் எல்லாம் செத்து பிழைக்கிற நிகழ்வுக்கு பின்னாடி இருக்கிற அமானுஷ்யத்தை கண்டுபிடிக்கணும். திருவிழா கூட்டத்தை ரசிச்சபடியே நான் வந்த வேலையில கவனமா இருந்தேன். கடந்த வருஷம் திருவிழாவில் பொன்னர் சங்கர் போர் செஞ்ச இடங்கள்ல சிதறிய ரத்த துளிகள் எல்லாம் பச்சை நிற கற்களா மாறி இருந்த அதிசயத்தை நம்ம டீம் நாகராஜ் ஷூட் பண்ணி இருந்தாரு. அந்த டைம்ல ரொம்பவே பரபரப்பா அந்த நிகழ்வு பேசப்பட்டுச்சு. பொன்னர் சங்கர் இறந்து போன நிகழ்வோட நினைவிடமா தான் இந்த கோயில் கட்டியிருக்காங்க. பொன்னர் சங்கர் மற்றும் அவரோட இருந்த சாம்பவன் இவங்க எல்லாருக்கும் உருவ சிலைகள் செஞ்சு வழிபாடு பண்றாங்க. சிவராத்திரி முடிஞ்ச அடுத்த சில நாட்கள்ல இந்த கோயில் திருவிழா ஆரம்பிக்குது. சில நாட்கள் தொடர்ந்து நடக்கும் இந்த விழா டைம்ல தான் செத்து பிழைக்கிற அந்த நிகழ்வும் நடக்குது. பொன்னர் சங்கர் கோயிலுக்கு பக்கத்துல ஓலக்கொட்டகையில சில விசேஷமான ஏற்பாடுகள் செஞ்சிருந்தாங்க. அங்கதான் இந்த ஆச்சரிய நிகழ்வு நடக்க இருக்கு. இந்த இடத்த படுகளம்னு அழைக்கிறாங்க. இந்த இடத்துல சிலர் வரிசையா மேல் சட்டை இல்லாம இருந்தாங்க. இவங்களுக்குள்ளதான் பொன்னர் சங்கர் ஆத்மா இறங்க போகுது. அப்படி ஆத்மா வந்த உடனே அடுத்த நிமிஷமே அவங்க மூர்ச்சையாகிடுவாங்க. அங்க இருக்கிற சிறுமி உடம்புல பொன்னர் சங்கரோட தங்கச்சியான தங்காலோட ஆத்மா வந்து இவங்களை எழுப்பும். அப்படி எழுப்பும் போது இங்க இருக்கிற வீரமலை ஊத்து தண்ணீரை தெளிக்கணும். அப்பதான் திரும்பவும் உயிர் வரும். பொன்னர் சங்கர் ஆத்மா வருவதற்கு முன்னாடி பவர்ஃபுல்லான அந்த ஊத்து தண்ணீரை கலெக்ட் பண்ணணும். அதுக்கு தான் இந்த கோயில உள்ளவங்களோட நான் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உடுக்கை அடிச்சு பாட்டு பாடிக்கிட்டே வந்தாங்க. இப்போ நள்ளிரவு தாண்டி 3 மணி ஆகுது. கொஞ்ச தூரம் பஸ்ல டிராவல் பண்ணி அப்புறமா மலைக்குள்ள நடந்து போகணும். இதுதான் பிளான். டிராவல் தொடர்ந்தது. இவரு ராஜலிங்கம். இந்த நிகழ்வு நடக்கும்போது பெண் வேஷம் போட்டு பாடுபவர் இவர்தான். உடுக்கை அடிச்சு இவர் பாடும்போதுதான் பொன்னர் சங்கர் ஆத்மா அங்க இருக்கிறவங்க உடம்புக்குள்ள வருது. சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சிக்கல் வந்திருக்கு. தங்கை தங்காலோட ஆத்மா இங்க இருக்கிற சிறுமி உடம்புல வெளிப்படாம போயிருக்கு. அப்படி தங்காலோட ஆத்மா வர வரைக்கும் இறந்த நிலையில இருந்தவங்க அப்படியே படுத்திருந்திருக்காங்க. இந்த நிலையில தொடர்ந்து சில நாட்கள் வரை அப்படியே இருந்ததா ஒரு அமானுஷத்தை குறிப்பிடுறாரு ராஜலிங்கம். இப்போ படுகளத்துல வந்து அவங்க படுத்துட்டாங்க இல்லையா, இப்போ படுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு உயிர் இருக்காது. அந்த நிலை வந்து அவங்க ஆத்மா விட்டு போயிடும். என்ன பேசணும் என்ன செஞ்சாலும் தெரியாது இல்லையா. அவங்களுக்கு வந்து அப்போ வந்து திருப்பி இந்த அருள் அழைக்கும் போது அந்த தங்கை வரல அப்படின்னா அவங்களை எழுப்ப முடியாதா? தங்க வரலன்னு எழுப்பவே முடியாது. ஒரு வாரம் தான் அப்படியே தான் கிடக்கும். அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி தான் நடந்திருக்குது. 2 நாள் கூட படுலாவத்துக்கே படுத்திருக்காங்க. இது எப்படி அவங்க தங்கையை வரலையா? அது தங்க வரல. எனக்கு இதை கேள்விப்படும் போது பயமா இருந்தது. எனக்கு நடக்க போகும் நிகழ்வுல தங்காலோட ஆத்மா வெளிப்படாம போயிட்டா மயக்க நிலை தொடரக்கூடிய அபாயம் இருக்கு. இப்படி ஒரு ஆபத்தான நிகழ்வு எனக்கு நடந்துடக்கூடாதுன்னு நான் சாமியை வேண்டிக்கிட்டேன்.
அதிசய ஊத்து தண்ணீர் கிடைக்கிற இடத்த நோக்கி நடக்க ஆரம்பிச்சோம். அந்த இடத்துக்கு கூவண்டாம் பள்ளம் அப்படின்னு பெயர் சொல்லி அழைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 22 கிலோமீட்டர் நடைப்பயணம். இப்படி ஒரு அமானுஷ நிகழ்வு நடப்பதற்கு பின்னணி காரணம் என்ன? இது ஏன் நடக்குது? இதையெல்லாம் நான் விசாரிக்க தொடங்கும் போதுதான் பல உண்மைகள் வெளிவர தொடங்குச்சு. இப்ப நடக்கிற இந்த நிகழ்வுகள் எல்லாமே 1000 வருஷங்களுக்கு முன்னாடி பொன்னர் சங்கர் வாழ்ந்த காலத்துல உண்மையிலேயே நடந்ததா சொல்றாங்க. பொன்னர் சங்கர் வளநாட்டுல வாழ்ந்த சிற்றரசர்கள். பொன்னர் அண்ணன், சங்கர் தம்பி, இவங்களோட தங்கச்சி தங்காள். எல்லாத்துலயும் இவங்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. ஒரு சூழல்ல எதிரிகள் தம்பி சங்கரை அழிச்சிருக்காங்க. அண்ணன் பொன்னர் தம்பியோட மரணத்துக்கு காரணமானவங்கள கோபத்துல அழிச்சிட்டு தற்கொலை பண்ணியிருக்காரு. அண்ணன்மார தேடி வந்த தங்காள் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அண்ணன்களை பிழைக்க வைக்கிறதுக்காக அம்மன் சொன்னபடி கூவண்டாம் பள்ளம் ஊத்தி நீரை எடுத்துட்டு வந்து தெளிச்சிருக்காங்க. அண்ணன்மார்களுக்கு உயிர் வந்திருக்கு. ஆனாலும் மாண்டவர்கள் எல்லாம் உயிர் பிழைச்சா பூமி தாங்காது அப்படின்னு சொல்லி பொன்னர் சங்கர் உயிர் நீத்திருக்காங்க. இந்த நிகழ்வு தான் இன்னைய வரைக்கும் தொடருது. கிட்டத்தட்ட 1000 வருஷங்களுக்கு முந்தைய நிகழ்வு தான் இன்னைக்கு ரீப்ளே ஆகுது. வீரமலை டிராவல்ல தங்கால் மண்டபம் வந்துட்டோம். இந்த இடத்துல தான் அண்ணன்களை தேடி அழும்போது அங்க இருந்த கன்னிமார்கள் தங்காலுக்கு உதவி செய்தார்களாம். இன்னைக்கும் கன்னிமார்கள் மத்தவங்க உடம்புல சாமியா வந்து ஆடுறாங்க. தங்காலுக்கு வழிகாட்டிய பெரிய காண்டி அம்மனும் சாமியா வந்து ஆடுறாங்க. அங்க இருந்த ஒரு பெண்ணுக்கு பெரிய காண்டி அம்மன் வந்து ஆடுனாங்க. எனக்கு 1000 வருஷத்து பாரம்பரிய இந்த நிகழ்வு பிரமிப்பா இருந்தது. இந்த வீரமலையில அம்மன் தவம் செஞ்ச இடத்த கடந்து போனோம். சில அடிகள் உயரமான உலோகத்தால் ஆன தூண் இருந்தது. இவ்வளவு பெரிய மலையில இப்படி ஒரு தூண் இருப்பது பிரமிப்பா இருந்தது. இந்த தூண் மேல மக்கள் விளக்கு ஏத்தி வழிபாடு பண்ணினாங்க. பொன்னர் சங்கரோட ஆத்மா இன்னைக்கும் உயிர் போட இருப்பதா இங்க ஒரு தீவிர நம்பிக்கை இருக்கு. அதனால தான் லட்சக்கணக்கான மக்கள் இங்க வராங்க. இவரு தங்கராஜ். வருஷம் நடக்கிற இந்த நிகழ்வுகள்ல தொடர்ந்து இவரும் கலந்துக்கிறாரு. பொன்னர் சங்கரோட எனர்ஜிய இந்த நிகழ்வுகள்ல உண்மையா உணர முடியும்னு சொன்னாரு தங்கராஜ். ஒரே ஒரு தெய்வம், நீங்க எத்தனையோ கோயில் போயிருக்கலாம், செத்து பொழைச்ச தெய்வம் இந்த ஒன்னே தான். நீங்க எந்த கடவுளை வேணா, கடவுள் இருக்காரு, போனாரு வந்தாரு, எல்லாம் இப்படியெல்லாம் இருக்கு. ஆனா செத்து பொழைத்த கடவுள் இந்த ஒரே கடவுள், பொன்னர் சங்கர். பொன்னர் சங்கர். அவங்க இன்னமும் கடவுள் இருக்காங்க இல்லையாங்க? கண்டிப்பா. இது எப்பயோ நடந்த விஷயம். ஆமா, அவங்க இன்னமும் இருக்காங்களா? இன்னமே கண்டிப்பா இருக்காங்க. இல்லைன்னா இவ்வளவு சக்தி, இத்தனை மக்களை நீங்க இத்தனை லட்சம் பேர் கூட்ட முடியாது. கூவண்டாம் பள்ளம் தான் அடுத்த இலக்கு. அதை நோக்கி நடக்க ஆரம்பிச்சோம். வழியில ஒரு வயதான பெண்ணுக்கு நான் உதவி பண்ணினேன். இவ்வளவு பெரிய கூட்டம் இந்த மலையை சுத்தி வருதுன்னா ஏதோ ஒரு நல்லது அவங்களுக்கு நடந்திருக்கணும். நானும் நடந்தேன். வித்தியாசமான தவத்துல நிக்கிற சாமியார பார்க்க முடிஞ்சது. முள் படுக்கையில படுத்திருந்த ஒரு குட்டி சாமியார பார்த்தேன். தொடர்ந்து இத்தனை கிலோமீட்டரும் எல்லா இடத்துலயும் நான் மக்கள் கூட்டத்தை பார்த்துக்கிட்டே தான் வந்தேன். இதுவே எனக்கு ஒரு வியப்பா இருந்தது. கூவண்டாம் பள்ளத்துக்கு வந்துட்டோம். ஊத்து தண்ணீரை எடுப்பதற்கு மக்கள் போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஊத்து தண்ணீரை பிடிப்பதற்கு நிறைய வாட்டர் கேன் இன்ஸ்டன்ட் கடைகள்ல இருந்துச்சு. அதிசய ஊத்து வர இடத்த என்னால நேரடியா பார்க்க முடியல. அந்த இடம் முழுக்க மரத்தோட வேர்கள் எல்லாம் புதர் மாதிரி மண்டி இருந்தது. இதுக்கு அடியில சில மீட்டர் ஊர்ந்து போனா அந்த ஊத்தி இருக்கிற இடத்துக்கு போக முடியும்.
என் கூட வந்தவங்க கஷ்டப்பட்டு தண்ணீர் எடுத்தாங்க. இறந்து போன நிலைக்கு போறவங்கள எழுப்புவதற்கு தீர்த்தம் ரெடி. இந்த தண்ணீரை தீர்த்தம்னு தான் இங்க உள்ளவங்க சொல்றாங்க. இந்த தீர்த்தத்துக்கு நோய் தீர்க்கும் தன்மை இருக்கிறதா நம்பப்படுது. அதே மாதிரி இத்தனை 1000 பேர் தண்ணி எடுத்தாலும் இந்த ஊத்து தண்ணீர் வற்றுவதில்லை. இந்த ஊத்தோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான் சொன்னாரு தங்கராஜ். ஹோண்டாம் பண்ணலாம். அது என்ன தங்காய இருந்தது தீர்த்தம். தங்காய் முதன்னு எடுத்து தீர்த்தம். இப்போ அந்த தண்ணி எடுக்கிறாங்க இல்லையா, அந்த தண்ணிக்கு அவ்வளோ சக்தி இருக்கா? ஐயோ, அது இருக்கிறதே ஒரு 7 அடி ஆழம்தான் இருக்குங்க. என்னைக்குமே எவ்வளவு வற்றாத, எவ்வளவு வெயில், எவ்வளவு வளர்ச்சி இருந்தாலும் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த விசேஷத்துல குறைந்த எத்தனையோ லட்சம் பேர் எடுத்துக்கிறாங்க தண்ணி எடுப்பாங்க. ஆமா, இன்னைக்கு வரையிலும் அது வத்தன சரித்திரம் இல்லை. இப்போ வேற இடத்துல தண்ணி எடுத்துட்டு போய் அந்த தீர்த்தம் தெளிச்சாலும் பிழைக்க மாட்டாங்களா? பிழைக்கவே முடியாது. அந்த இதுவரையிலும் அந்த மாதிரி நடந்ததே இல்லை, நடக்கவும் முடியாது. இது விளையாட்டை சொல்ல ஒரு இது பெருமைப்படுத்தி சொல்ல. சரிங்க. ஒருத்தருக்கு கண்ணு தெரியல, ஒரு அம்மாவுக்கு 48 நாள் விட்டேன். 48 நாள் விட்டதில் தெளிவாக கண்ணு தெரிஞ்சு. அவ்வளோ ஒரு சக்தி அந்த தண்ணிக்கு இருக்கு. அவங்க உணர்வே கிடையாது. இன்னும் மூச்சு மட்டும் போகும், ஆனால் செத்த மருகாது. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெகிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெகிங் தொடர்கிறது. நான் இன்னைக்கு திருச்சி மாவட்டம் வீரப்பூர் பக்கத்துல இருக்கிற படுகளத்துல இருக்கேன். பொன்னர் சங்கரோட ஆத்மா இன்னைக்கும் சிலரோட உடம்புல வெளிப்படுது. அப்படி வெளிப்படுற நேரத்துல பிணம் மாதிரி கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. அதிசய நீரூற்ற தெளிச்சு மறுபடியும் உயிர் வர வைக்கிறாங்க. அந்த தீர்த்த தண்ணீரோட படுகளம் நடக்கிற இடத்துக்கு திரும்ப நடக்க ஆரம்பிச்சோம். வழி நெடுகிலும் மக்கள் கூட்டம் தான். ஊருக்குள்ள வந்துட்டோம். படுகளம் ரெடியாச்சு. வைக்கோல் வச்சு அது மேல வேட்டிய விரிச்சு பெட்டு மாதிரி ரெடி பண்ணாங்க. சிலர் வரிசையா உட்கார்ந்து இருந்தாங்க. இவங்க உடம்புல தான் பொன்னர் சங்கர் ஆத்மா நுழைய போகுது. அப்படி நுழைஞ்ச உடனே அவங்க இறந்து போன நிலைக்கு போயிடுவாங்க. அவங்கள இந்த பெட்ல தான் படுக்க வைப்பாங்க. ஏற்கனவே நாம சந்திச்ச ராஜலிங்கம் பெண் வேடமிட்டு மைக்ல பாட ஆரம்பிச்சாரு. அவருடைய குழுவை சேர்ந்தவங்க உடுக்கை மாதிரியான இசைக்கருவிகளை இசைக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி பாட்டு பாடி நேரம் ஆக ஆக எல்லாருக்குள்ளேயும் எதிர்பார்ப்பு அதிகமாச்சு. திடீர்னு ஒருத்தர் துள்ளி எழுந்து பல்ட்டி அடிச்சாரு. ஆக்ரோஷமா சுத்தி வந்து நொடி பொழுதுல மூர்ச்சையானாரு. இவருக்குள்ள சங்கரோட ஆத்மா வந்து போனதா சொல்றாங்க. மூர்ச்சையான அவரை வெள்ளை வேட்டியில படுக்க வச்சு மூடிட்டாங்க. இப்போ இவருக்கு வெறுமனே சுவாசம் மட்டும்தான் இருக்கு. மற்றபடி எந்த ஒரு உணர்வும் இருக்காது. இத மரணத்துக்கு சமம்னு சொல்றாங்க. அடுத்ததா பாட ஆரம்பிச்சாரு ராஜலிங்கம். பாட்டும் இசையும் உச்சத்தை நோக்கி போயிட்டு இருந்தது. காவி வேஷ்டி கட்டி இருந்தவரோட உடம்பு அதிர ஆரம்பிச்சது. துள்ளி குதிக்கிற நேரத்தை எதிர்நோக்கி எல்லாரும் காத்திருந்தாங்க. திடீர்னு ஒரு பல்ட்டி அடிச்சாரு. அவ்வளவு வெயிட்டான உடம்ப தூக்கி ஒருத்தர் பெல்ட்டி அடிச்சது பகீர்னு இருந்துச்சு. உடனே அவரை தூக்கி படுக்க வச்சாங்க. வெள்ளை வேட்டியால மூடிட்டாங்க. இரண்டாவதா ஒருத்தர் இறந்த நிலைக்கு போன மாதிரி போயிட்டாரு. இப்படி அடுத்தடுத்து இந்த எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருந்துச்சு. முதல்ல வந்தது சங்கரோட ஆத்மானும் மத்ததெல்லாம் பொன்னரோட ஆத்மானும் இங்க உள்ளவங்க சொல்றாங்க. இவங்களுக்குள்ள இப்ப மூச்சு மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. மத்தபடி கோமா ஸ்டேஜ்ல உள்ளவங்க மாதிரி தான் படுத்துக்கிட்டு இருப்பாங்களாம். தங்காலோட ஆத்மா
ஒரு சிறுமிக்குள்ள வந்து ஊத்து தண்ணிய தெளிச்சு எழுப்புனாதான் இவங்க எந்திரிப்பாங்க. வெள்ளை துணியால இப்படி 4 பேரையும் சுத்தி படுக்க வச்சிருந்தது ஏதோ மனசுக்குள்ள ஒரு உளைச்சலை தந்துச்சு. பிணத்துக்கு செய்யற மாதிரியான சடங்குகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. எனக்கு திக்குன்னு இருந்துச்சு. பிணத்துக்கு தலைமாட்டில் வைக்கிற மாதிரி வாழைப்பழம் வெத்தலை எல்லாம் வச்சாங்க. பூவை மாலை மாதிரி போட்டாங்க. எல்லாரும் கால்களை தொட்டு வணங்கினாங்க. அடுத்து நடந்த நிகழ்வு தான் என்ன அதிர வச்சது. பிணத்துக்கு வாய்க்கரிசி போடுற மாதிரி ரூபாய் நோட்டுகளா போட்டாங்க. சில நிமிஷங்களுக்கு முன்னாடி உயிரோட இருந்தவங்களுக்கு இப்படி ஒரு சடங்கு செய்யறது பார்க்கிற எல்லாரையும் கலங்கடிச்சது. இப்படி ஒரு நடைமுறை பழக்கம் இருப்பதை தங்கராஜ் சொன்னாரு. அதான் இப்ப இந்த படுகளம் போடுறாங்க இல்லையா? ஆமா. இந்த படுகளம்ங்கிறது வந்து உயிர் போற ஒரு விஷயம் தான் சொல்றாங்க. கண்டிப்பா அது எவ்வளவு ஆபத்தான ஒரு விஷயம் படுகளம். உயிர் போனதான் அவங்க உணர்வே கிடையாது. இன்னும் மூச்சு மட்டும் போகும். ஆனால் செத்த மறுகாது. இப்போ மலைக்கு போகும்போது வாக்கரிசி எல்லாம் போட்டு அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி அந்த செத்த அந்த படுகளத்தில் படுக்க வச்சு வேட்டி போட்டு மூடிடுறாங்க. அந்த வாழைப்பழம்லாம் எடுத்து ஊதுவத்திலாம் அதெல்லாம் செத்ததுக்கு உண்டான அறிகுறி. செத்து போனால் தலைமைட்டில் என்ன வைப்பாங்களோ அது வைப்பாங்க. மந்திரமுனியோட சக்தி ஒருத்தருக்குள்ள இறங்குச்சு. அவரு ஆவேசமா துள்ளி எழுந்தாரு. அவர் கையில அரிவாளை கொடுத்தாங்க. அடுத்து கருப்புசாமி ஒருத்தரோட உடம்புக்குள்ள வந்துச்சு. இப்ப கருப்புசாமியும் மந்திரமுனியும் படுத்திருந்தவங்களுக்கு காவலா இருந்தாங்க. இப்ப கருப்புசாமியா துள்ளி குதிச்சவர் பேரு கணேஷ். இவர் நார்மலா இருக்கும்போது இவர்கிட்ட நான் பேட்டி எடுத்திருந்தேன். இப்படி மயக்கமா இருக்கிற சூழ்நிலையில மந்திரவாதிங்க இவங்கள மந்திரக்கட்டு போட்டு கட்டி போட்டுடுவாங்கன்னு சொன்னாரு. மாந்திரிகர்கள் தங்களோட திறமையை நிரூபிக்கிறதுக்காக இப்படி மந்திரக்கட்டு போடுவதா ஒரு ஆச்சரியமான தகவலை சொன்னாரு கணேஷ். இப்போ படுகளத்தில் வந்து படுத்துடுறாங்க அப்படின்னா திருப்பி எதுவும் சொன்னாதான் ஏந்திரிப்பாரு அப்படிங்கிறாங்களே, அது ஒரு மந்திரம் தானே? அது மந்திரம் இல்லை, மந்திரம் கட்டிடுவாங்க அவங்கள. மந்திரக்கார ஒரு மந்திரம் படிச்சாங்க, ஒரு மந்திரம் படிக்கிறாங்க இல்லைங்க கொல்லிமலையில் போய், அவங்க வந்து இருந்தாலும் மந்திரத்தில் வந்து கட்டிடுவாங்க அவன் அண்ணனை. ஸோ அந்த நேரத்தில் வந்து மந்திரவாதிகள் கட்டிடுவாங்க. எதுக்காக அவங்க கட்டுறாங்க? அவங்களுக்கு அது ஒரு விளையாட்டுங்க அவங்களுக்குன்னா ஒரு அவங்களோட சக்தி புரிஞ்சு சொல்கிறது பார்க்க நம்மளதான் சக்தி, அவங்களாம் சக்தி. நம்ம சக்தி பெருசா, மந்திர சக்தி பெருசா இல்லை சாமி சக்தி பெருசான்னு பார்க்குறாங்க அவங்க. பார்க்கலன்னு சாமி சார்ந்து பெருசு. பாட்டு தொடர்ந்து பாட ஆரம்பிச்சாங்க. இனிமே நடக்க போற நிகழ்வு தான் ரொம்ப முக்கியம். தங்காலோட ஆத்மா இப்ப இருக்கிற சிறுமியோட உடம்புல வரணும். அப்படி வரலனா இவங்க தொடர்ந்து பிணமாவே இருப்பாங்க. தங்காய் வந்து அந்த அம்மன் வந்து எழுப்பலன்னா ஏதோ சின்ன தவறு நடந்தாலும் பிரச்சனை இல்லையா? பிரச்சனை அது சாதாரணமா முடியாது. அதுக்கு என்ன தவறு நடந்ததுன்னு இந்த பாட்டுக்கார இந்த பாரதம் படிக்கிறவங்களுக்கு தெரியும். எனக்கு எங்கே தவறு நடந்திருக்குது அப்படின்ட்டு அந்த தவறு மறுபடியும் இல்லைன்னா கோண்டாமல்லாம போய் தீர்த்து எடுத்துட்டு வந்து அதை இவங்களை எழுப்ப முடியலன்னா மறுபடியும் கோண்டாமல்லாம் போகணும். போய் தான் ஆகணும், வேற வழியே இல்லை. முறையா அந்த பாரதத்தை கரெக்டா கொண்டு வந்து எழுப்ப முடியும். இல்லைன்னா உயிர் போயிடும். அதான் இப்ப படுத்திருக்கவங்களுக்கு உயிர் போயிடும். ஆமா, கண்டிப்பா போயிடும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. பொன்னர் சங்கர் ஆத்மா வெளிப்படும் போது சிலருக்கு மரணம் மாதிரியான நிலைமை ஏற்படுது. கோமா நிலையில இருக்கிற அவங்களுக்கு பிணத்துக்கு செய்ய வேண்டிய இறுதி மரியாதை எல்லாம் செய்யறாங்க. ஒரு மந்திர தீர்த்தத்தை தெளிச்சு மறுபடியும் உயிர் பெற வைக்கிறாங்க. திருச்சி பக்கத்துல வீரப்பூர் சுத்து வட்டாரத்துல தான் இந்த நிகழ்வு நடக்குது. இவங்க மேல இருக்கிற மந்திரக்கட்டை உடைச்சு எழுப்புறதுக்கு தங்காலோட ஆத்மா வரணும். திடீர்னு ஒரு பாட்டி சாமி வந்து ஆட ஆரம்பிச்சாங்க. பெரிய காண்டி அம்மன் ஒரு பெண்ணுக்குள்ள வந்து ஆட ஆரம்பிச்சாங்க. அடுத்து ஒரு சிறுமி சாமி ஆட ஆரம்பிச்சாங்க. இந்த சிறுமிக்குள்ள வரதுதான் தங்காலோட ஆத்மான்னு சொன்னாங்க. கூவண்டாம் பள்ளத்துல கொண்டு வந்த தீர்த்தத்தையும் ஒரு சின்ன கம்பையும் அந்த சிறுமி கையில கொடுத்தாங்க. இப்பதான் எனக்குள்ள ஒரு நிம்மதி வந்தது. தங்காலோட ஆத்மா வந்தாச்சு. அவங்கள எழுப்ப வேண்டியதுதான்.
பிணம் மாதிரி படுத்திருந்தவங்கள சுத்தி வந்தாங்க. 3 முறை இப்படி சுத்தினாங்க. எல்லாரும் எதிர்பார்ப்போட காத்திருந்தாங்க. ஊத்து தண்ணீரை வேப்பலையால தெளிச்சாங்க. தங்கால் ஆத்மா இறங்கிய சிறுமி அண்ணா அண்ணான்னு கம்பு வச்சு தட்டி எழுப்பினாங்க. அவரு துள்ளி எழுந்தாரு. பயங்கர ஆக்ரோஷமா எழுந்தாரு. சுத்தி நின்னவங்க அவரை பிடிச்சுக்கிட்டாங்க. இப்படி ஒரு ஆவேசத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்து படுத்திருந்தவரையும் இதே மெத்தட்ல எழுப்பினாங்க. அவரு துள்ளி எழுந்திருச்சாரு. இன்னொருத்தர் மேலையும் தண்ணீரை தெளிச்சாங்க. அவரு எழுந்திருக்கல. எல்லாருக்குள்ளயும் ஒரு பயம் பரவ ஆரம்பிச்சது. இவருக்கு ஏதாவது பிரச்சனையாகுமோ அப்படின்னு நினைக்கிற நேரத்துல அவரு டக்குன்னு துள்ளி எழுந்தாரு. இப்படியே கடைசியா படுத்திருந்தவரும் எழுந்திருச்சாரு. எல்லாருடைய மந்திர கட்டுகளையும் உடைச்சாச்சு. தெய்வ சக்தி தான் ஜெயிச்சதா அங்க உள்ளவங்க பேசிக்கிட்டாங்க. மயக்க நிலையில இருந்தவங்க எல்லாரும் டயர்டா இருந்தாங்க. அவங்களுக்கு குடிக்க தண்ணீரை கொடுத்தாங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வை கண் முன்னாடி பார்த்த மாதிரி இருந்தது. இப்ப இவங்களுக்குள்ள இருக்கிற பொன்னர் சங்கர் ஆத்மா எல்லாருக்கும் ப்ரிடிக்ஷன் சொல்ல போகுது. அந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க நார்மல் நிலைக்கு திரும்பிடுவாங்க. இங்க நடந்ததெல்லாம் பிரமிப்பா இருந்துச்சு. நான் அங்கிருந்து புறப்படும் நேரம் வந்தது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்களா வாழ்ந்து இன்னைக்கு சாமியா வழிபடப்படும் பொன்னர் சங்கருக்காக லட்சக்கணக்கில் கூடும் மக்கள். அண்ணன்மார்களை உயிர்ப்பித்த தங்காள் வந்து போன தங்காள் மண்டபம், அம்மன் தவம் இருந்த தவசி பாறை, எப்பவும் வற்றாத கூவண்டாம் பள்ளம் அதிசய ஊற்று. இப்படி நான் சந்திச்ச அதிசயங்கள் எல்லாமே என் கண்ணுக்குள்ளேயே வட்டமடிச்சது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். இந்த நிகழ்ச்சி நாளை மாலை 4:30 மணிக்கு மறு ஒளிபரப்பாகும். சித்தரின் ஜனசமாதிக்கு போனால் தேர்தலில் சீட்டு கிடைக்கும். எங்கள் மாண்புமிகு மக்கள் முதல்வர் என்ஆர்ஐயோடைய வழிகாட்டல் தான் எனக்கு இந்த சித்தர் வழிபாடு. இங்கே வந்து செல்கின்ற அத்தனை அரசியல்வாதிகளுக்கும் நல்ல அனுகூலத்தை பெற்றிருக்கிறது. தமிழகத்தின் ஒரே ஜலசமாதிக்கு அரசியல் பிரமுகர்கள் திசை. நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். ஏன் குழந்தை